ஜீரோ பார்க்க போகிறோம்ப்பா. ஆக்சுவலி இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம்லேருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு மாதிரிப்பா, ஒரு மின் பாதை. ஆக்சுவலி ரோட்டில் இருக்கிற கரண்ட்டு பாஸ் ஆகிற ஒயர் லைன். இந்த லைன்லேருந்து பிங்கிற புள்ளியிலேருந்து சரியாக 3 கிலோமீட்டர் செங்குத்து தொலைவில் ஏங்கிற இடத்துல ஒரு கிராமம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கியூங்கிற புள்ளியிலேருந்து சரியாக 5 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு வில்லேஜ் இருக்குது. இந்த 2 வில்லேஜுக்கும் வந்து இவங்க என்ன பண்ணணும்னா பவர் சப்ளை கொடுக்கணும். இந்த பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு இவங்க கேபிள் இப்போ கொடுத்தாங்க அப்படின்னா இப்படி ஒரு கேபிள் கொடுக்கணும், இங்கே ஒரு கேபிள் கொடுக்கணும். மொத்தம் 2 இடத்துல அவங்க பவர் ஸ்டேஷன் உருவாக்கணும். அதை வந்து கவர்மெண்ட் விரும்பலை. அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நடுவில், அதாவது பிக்கும் கியூக்கும் நடுவில் எங்காவது ஒரு இடத்துல ஒரு பவர் ஸ்டேஷனை உருவாக்கி அங்கிருந்து ஒயர் கனெக்ஷன் ஏக்கு பிக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி கொடுக்கணும்னா இந்த இடத்துல நடுவில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பவர் ஸ்டேஷன் உருவாக்கணும். அந்த பவர் ஸ்டேஷன் உருவாக்குற இடத்துல இருந்து நம்ம கொடுக்கக்கூடிய கேபிள் ஒயரோட லென்த் வந்து ரொம்ப குறைவாக இருக்கணும்னா எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பிக்கும் கியூக்கும் நடுவில் 6 கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் வந்து சம்லேயே கொடுத்துருக்குறான். இப்போ வந்து ஒயர் கொடுக்கணும். ஒயர் கொடுக்கணும்னா எந்த இடத்துல இருந்து கொடுத்தோம்னா கம்மியான தூரத்தில் ஒயர் வரும் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் அந்த கோடு ஒயர் போகிற கோட்டுக்கு சமன்பாடு கண்டுபிடிச்சு காட்டணும். இதுதான் கொஸ்டின். இதில் நான் என்ன பண்ணுறேன், என்னோட கன்வீனியன்ட்டுக்காக இதை கிராஃபில் குறிக்க முயற்சி பண்ணுறேன். அதாவது இந்த பிங்கிற புள்ளி இருக்கு இல்லையா, இதை ஆதி புள்ளி 0,0 ஆரிஜின் வர்ற மாதிரி குறிச்சுக்கிறோம். இது 0,0 இதுதான். அதாவது என்ன சொல்ல வரேன்னா இந்த கோடை வந்து எக்ஸ் அச்சா நினச்சிக்கிற மாதிரி நம்ம திருப்பிக்கிறோம். கோடு கொஞ்சம் சாய்வாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த சாய்வாக இருக்கிற கூட கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறீங்க. எக்ஸ் அச்சு மாதிரி நினச்சிக்கிறோம், அவ்வளோதான். அடுத்தது இந்த புள்ளியிலேருந்து ஏக்கு போகக்கூடிய இந்த பாதையை வந்து ஒய் அச்சு வர்ற மாதிரி நினச்சிக்கிறீங்க. ஜஸ்ட் வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிற மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். இந்த கோட்டை எக்ஸ் அச்சாவும் இந்த கோட்டை ஒய் அச்சாவும் இந்த புள்ளி கரெக்டாக ஆதி புள்ளி 0,0வாகவும் நினச்சிக்கிட்டு அது வர்ற மாதிரி ஒரு படம் வரையணும். அதுதான் நான் இங்கே வரைஞ்சி காமிச்சிருக்கேன். சரியாப்பா? பார்த்தீங்கன்னா இந்த எல்லுங்கிற கோடு கரண்ட் ஒயர் போகிற லைனை வந்து எக்ஸ்ஹெச்சாக எடுத்துக்கிட்டேன். இந்த பிங்கிற புள்ளியிலேருந்து ஏங்கிற கிராமத்துக்கு போகக்கூடிய லைனை வந்து ஒய்ஹெச்சாக எடுத்துக்கிட்டேன். இது 0,0. இப்போ கணக்கில் என்ன சொல்லியிருந்தாங்க, நடுவில் எங்காவது ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டேஷனை உருவாக்கணும். நான் வந்து அது 6ங்கிற புள்ளியில் உருவாக்கியிருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டேன். இந்த புள்ளி வந்து கொஞ்சம் தூரத்து தள்ளி தானே இருக்கும். இந்த தூரத்துக்கு ஏன்னு பேர் வச்சுக்கோங்க. இந்த தூரத்துக்கு அப்போ இது எக்ஸ்ஹெச் மேலே இருக்கிறதுனால A,0வா இருக்கும் அந்த புள்ளி. அதாவது எக்ஸ் மதிப்பு தான் இருக்கும், ஒய் மதிப்பு இருக்காது. நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம், இந்த புள்ளியை ஆதி புள்ளியே எடுத்துக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அதனால அது 0,0. அடுத்து எனக்கு ஆல்ரெடி இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிற தூரம் தெரியும், 6 கிலோமீட்டர். அதனால இது 6,0. அடுத்து பார்த்தீங்கன்னா இது 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குன்னு கொஸ்டின் சொல்லியிருந்தாங்க. அது எந்த அச்சு மேலே வந்திருக்கு, கரெக்டாக ஒய் அச்சு மேலே இருக்கு இல்லையா, அதனால 0,3 இருக்கும். அடுத்தது இந்த இடத்துல பிங்கிற கிராமத்தை குறிக்கணும். எப்பயுமே ஒரு புள்ளியாக குறிக்கும் போதுப்பா எக்ஸ் மதிப்பு ஒய் மதிப்பு தான் நம்ம குறிப்போம். எக்ஸ் மதிப்புனா லைக் இந்த டிஸ்டன்ஸ், நம்ம ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குது, வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குது, இந்த ரெண்டும் எக்ஸ் மதிப்பு ஒய் மதிப்பு, இந்த ரெண்டும் தெரிஞ்சுதான் ஒரு புள்ளி குறிக்க முடியும். அப்போ பிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ் மதிப்புங்கிறது இதுலேருந்து இது வரைக்கும் வந்துடும். ஸோ இது 6 கிலோமீட்டர், இது ஒய் மதிப்பு 5 கிலோமீட்டர். ஸோ 6,5ங்கிறது பிங்கிற புள்ளியாக எனக்கு கிடைச்சிருக்கும். இது அந்த கொடுத்துருக்கிற கணக்கை வந்து கிராஃபில் குறிக்கிறதுக்காக நம்மளா உருவாக்கிட்டது. அடுத்தது இதை வந்து நான் இங்கே ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பிங்கிறது 0,0 வரணும்னு சொல்லியிருக்கேன். ஏ வந்து 0,3, கியூ வந்து 6,0, பி 6,5 வரும் மாதிரி எடுத்துக்கிறேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து எனக்கு என்ன தெரியணும், இந்த இடத்துலேருந்து நான் இப்போ கரண்ட் கொடுக்க போகிறேன், இந்த ஊருக்கும் கொடுக்க போகிறேன். இந்த லைனு ஏஆருங்கிற இந்த லைன் தான் கரண்ட் கம்பம், கரண்ட் ஒயர் போகிற லைனு. பிஆருங்கிற இந்த லைனும் கரண்ட் ஒயர் போகிற லைன். இதனோட நீளமும் நான் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்படி போகிற நீளம் கண்டுபிடிக்கணும்னா இந்த புள்ளி எனக்கு தெரிஞ்சிருக்கணும், அது எனக்கு தெரியாது. அதுக்காக நான் என்ன பண்ணேன், இதை முதலே சொன்னேன், இது ஏ தூரம்னு நான் கணக்கு வச்சுக்கிட்டேன். அதனால A,0வா மாறுச்சுன்னு சொன்னேன். அதே நேரத்தில் இந்த ஏஆருங்கிற தூரம் இருக்குல்ல, அதுக்கு இணையாக வர்ற மாதிரி ஏவோட ரெஃப்ளெக்ஷன் பிம்பத்தை இங்கே குறிக்கிறேன். எப்படி குறிக்கணும், அதே தூரம் வரணும்னா அதே இது 3 கிலோமீட்டர்ல இருக்கா, அப்போ அதே 3 கிலோமீட்டர் தூரத்தில் நீங்கள் இங்கே குறிக்கணும். அப்போ தான் கரெக்டான தூரம் கிடைக்கும். ஸோ 0,-3ங்கிற இடத்துல ஏக்கு ஒரு பிம்ப புள்ளி குறிச்சேன்னா இந்த கோடும் இந்த கோடும் ஒரே நீளத்தை குறிக்கிறதா மாறிடும். ஸோ அப்போ வந்து ரெண்டும் ஒரே கோடாக இருக்கும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஒரு நேர்கோடு உருவாகுது. சரியா? இந்த நேர்கோடுங்கிறது வந்து
இந்த கோட்டுக்கு இணையா நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு புள்ளியை குறிச்சதுனால உருவாயிருக்கு. சரியாப்பா? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்? நம்ம கொடுக்கக்கூடிய மின்கம்பியோட நீளம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எங்கிருந்து இங்க இதுதான் ஸ்டேஷனு. இங்கிருந்து இந்த கிராமத்துக்கு ஒரு பாதை, இந்த கிராமத்துக்கு ஒரு மின் பாதை அமைக்கிறோம். மொத்தம் 2 கோடு இருக்கு. இதனோட நீளம் கண்டுபிடிக்கணும். அதை தான் நான் இங்க அடுத்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல நம்ம கண்டுபிடிக்க போறோம். கம்பியின் குறைந்த நீளம் AR + BR கண்டுபிடிக்கணும். அதாவது ஆர்ங்கிற ஸ்டேஷன்ல இருந்து ஏங்கிற கிராமத்துக்கு ஒரு கோடு போச்சு, பிங்கிற கிராமத்துக்கு ஒரு கோடு போச்சு இல்லையா, அது கண்டுபிடிக்கணும். இதுல ARங்கிறதுக்கு பதிலா தான் நம்ம இணையா A⁻Rன்னு சொன்னோம். பிம்ப புள்ளி தான் இந்த கீழே ஒரு கோடு தெரியுது இல்லையா, இந்த கோட்டுக்கு பதிலா இந்த கோடு வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அப்ப A⁻Rன்னு இதை நான் மாத்தி எழுதுனேன்னா ஒன்னு பாருங்க A⁻R, இன்னொன்னு பாத்தீங்கன்னா BR. அப்படின்னா இது எதுல இருந்து எது வரைக்கும் குறிக்கிறதா அர்த்தம் வந்துருது, A⁻ல இருந்து B வரைக்கும் குறிக்கிற மாதிரி அர்த்தம் வந்துருது. அதை தான் இங்க சொல்லியிருக்கேன். ஸோ இது A⁻Bக்கு சமம். A⁻Bங்கிற 2 புள்ளியும் நமக்கு தெரியும். 2 புள்ளிகள் தெரிஞ்சா தொலைவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். √x2 - x1² + y2 - y1². நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல A⁻ல இருந்து B வரைக்கும் போறோம் இல்லையா, இது வந்து x2 y2ன்னு எடுத்துக்கிட்டேன். இந்த புள்ளியை x1 y1ன்னு எடுத்துக்கிட்டு நான் சம் சொல்லியிருக்கேன். சரியாப்பா? ஸோ இதை வச்சு கண்டுபிடிச்சேன்னா எனக்கு அந்த கம்பியோட நீளம் வந்து 10 கிலோமீட்டர் கிடைச்சிருக்கு. அடுத்தது அந்த பாதையின் சமன்பாடு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுக்காக நான் A⁻Bயின் சமன்பாடு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கிறேன். அதாவது அந்த நேராக ஒரு கோடு வரைஞ்சேன்ல, எக்ஸ்ட்ரா ஒரு புள்ளி குறித்து அந்த கோடை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். அந்த 2 புள்ளியும் எனக்கு தெரியும்ப்பா. அந்த 2 புள்ளிகள் வழியே செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டுக்கான ஃபார்முலா இது 10th படிச்சிருக்கிறீங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த 2 புள்ளிகளில் A⁻ங்கிற புள்ளியை x1 y1னும் Bங்கிறத x2 y2ன்னு எடுத்துக்கிட்டோன்னு முதலே சொன்னேன் இல்லையா. இந்த நம்பர்ஸை வந்து ஜஸ்ட் கொண்டாந்து இந்த ஃபார்முலாவில் நான் பிரதியிடுறேன். இந்த ஃபார்முலாவில் பிரதியிட்டேன்னா எனக்கு ஒரு சமன்பாடு கிடைச்சிருக்கு. 4x - 3y - 9 = 0. எனக்கு கிடைச்ச இந்த சமன்பாடு பார்த்தீங்கன்னா எதை குறிக்குது தெரியுமா? இதுல இந்த நேர்கோட்டை குறிக்குது. இந்த நேர்கோட்டின் மீது தான் இந்த ஆறுங்கிற புள்ளி உங்களுக்கு இருக்குப்பா. ஆறு எங்க இருக்கு? அந்த கோட்டு மேல தானே இருக்கு. அதை தான் நம்ம அடுத்தது எடுத்துக்க போறோம். என்னன்னா நான் சமன்பாடு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த சமன்பாட்டு மீது தான் A,0ங்கிற புள்ளி இருக்கு. அப்ப எக்ஸுக்கு பதிலா இந்த இடத்துல A கொடுக்கலாம், ஒய்க்கு 0 கொடுத்தா இது மொத்தமா 0 ஆயிடும். ஸோ எக்ஸுக்கு A, ஒய்க்கு 0 கொடுத்தது போக 4A - 9 = 0 இருக்கு. 4A = -9 அந்த சைடு போச்சுன்னா +9. அப்ப A வேணும்னா 9/4ன்னு வந்துடும். இதுல இருந்து இந்த ஆறுங்கிற புள்ளியை உங்களால எழுத முடியும். 9/4, 0. அந்த புள்ளி கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. அடுத்தது என்ன சப்டிவிஷன்ல கேட்டிருக்காங்கன்னா அந்த மின்பாதையின் சமன்பாடு காண்கன்னு கேட்டிருப்பாங்க. அதாவது ARங்கிற இந்த சமன்பாடு கண்டுபிடிக்கணும், BRங்கிற இந்த சமன்பாடு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், AR கண்டுபிடிக்கிறோம். AR மொத்தம் 2 புள்ளி தெரியும் இல்லையா. 2 புள்ளிகள் வழியே செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு ஃபார்முலா இப்பதான் யூஸ் பண்ணோம். AR வழியே செல்லும் பாதையின் சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு இது என்ன பண்ணிக்கிறேன் நான், y - y1/y2 - y1 = x - x1/x2 - x1ங்கிற புள்ளியை பயன்படுத்துறோம். இதுல ஏங்கிறது 0,3, R இப்பதான் கண்டுபிடிச்சோம் 9/4, 0ன்னு கண்டுபிடிச்சிங்க. ஜஸ்ட் இதை உள்ள பிரதிடுறீங்க. y - y1க்கு பதிலா 3 இருக்கு. y2க்கு பதிலா பாருங்க 0 இருக்கும், 0 - 3. x - x1க்கு பதிலா 0, x2க்கு பதிலா 9/4 - 0ன்னு கொடுத்தோம்னா இந்த வகுத்தலோட வகுத்தல் எப்பயுமே மேலே போயிடும்பா. அதனால தான் இங்கே 4x/9 எழுதியிருக்கேன். 2 பக்கம் 3 டேபிள காமனாக கேன்சல் பண்ணது போக குறுக்கு பெருக்கல் பெருக்கினீங்கன்னா இந்த சமன்பாடு கிடைச்சிரும். இது ஒரு பாதையின் சமன்பாடு. இன்னொரு பாதை BR. BRின் சமன்பாடு நான் கண்டுபிடிச்சு காட்டணும். ஆக்சுவலி BR எங்க இருக்குன்னு பாருங்க. BRங்கிற கோடு அந்த படத்துல எங்க இருக்குன்னு நான் பார்க்க போறேன். இப்ப இதுதான் BRங்கிற கோடு. BRங்கிற கோடு சொன்னாலும் A⁻Bங்கிற கோடு சொன்னாலும் ரெண்டும் ஒரே கோடு தான். அப்ப BRின் சமன்பாடும் A⁻Bயின் சமன்பாடும் ஒன்னா தான் இருக்கும். அதனாலதான் நான் என்ன பண்ணிருப்பேன்னா ரெண்டாவது சமன்பாடு கண்டுபிடிக்காம எது பாதை BRின் சமன்பாடுன்னு சொல்லி ஒரு ஆன்சர் எழுதியிருக்கேன். இது ஒண்ணும் இல்லை. BRனா எதுக்கு சமம்னு சொன்னோம், A⁻Bக்கு சமம்னு சொன்னோம் இல்லையா. அந்த A⁻Bயின் சமன்பாடு தான் இது. 4x - 3y - 9 ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். அந்த சமன்பாடை ஜஸ்ட் கொண்டு வந்து நான் இந்த இடத்துல ரிப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன்ப்பா. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான சம் தான், பட் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம் இது.